கஷ்டம் இல்லாத யாருமே கிடையாது. நம்ம ஏழைய பிறந்துட்டோம். அந்த ஏழைய பிறந்துட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய தப்பில்லை. ஜாதகத்துல அவருக்கு என்ன தேவையோ அது நீங்க பூர்த்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய தலைமுறை இல்ல ஜாதகம் பேசல, சாமி பேசல, சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குலதெய்வ சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வணக்கம். இந்த பதிவில் நாம் பொதுவாக நிதி சார்ந்த பிரச்சனைகள், ஒரு தொழில் சார்ந்த பிரச்சனைகள், முதலீடுகள் அப்படிங்கிற பற்றி பேசுறதுக்காக பிரபல ஜோதிடர் திரு பிரசன்ன மணிகண்டன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட இது சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சந்திக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தேங்க்யூ சார். சார், பொதுவாக ஒருத்தர் நல்லா படிக்கிறோம், படிப்புக்கு தகுந்த வேலை சிலருக்கு கிடைக்குது, கிடைக்காம போகுது. அதே மாதிரி குடும்ப தொழில்கள் செய்கிறவங்களும் பார்த்தோம்னா அந்த தொழிலில் நல்லா வர்றாங்க, ஆனால் அதில் தொடர முடிகிறது இல்லை. அதில் ஏதோ ஒரு தேக்கம் இருக்குது, இல்லை கடனாளி ஆயிடுறாங்க, தொடர்ந்து அதை நடத்த முடியாமல் போகிற காரணம் இருக்குது. இது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? இது ஜாதக ரீதியாக இதுக்கு ஏதோ தொடர்பு இருக்கா? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு அருமையான கேள்விங்க. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முதல்ல கல்வி. ஆமாங்க. கல்விங்கிறது 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். அந்த வாக்குஸ்தானத்தில் அவங்களுக்கான அவங்க குலத்தொழிலுங்கிறது அது வேறங்க. நீங்கள் சொன்னது குலத்தொழில், பாரம்பரிய திறமை. இப்போ நான்லாம் குலத்தொழில் எங்களுடைய பூர்வீக தலைமுறை தொழில் தானே இது. ஜாதகம் அப்படி குலத்தொழில் அப்படிங்கிறது வேற. அது அப்படியே ஊறி போய் வந்துடுங்க. அது அவங்களுடைய நேரங்காலம், அந்த திசா சந்திப்புகள், கிரக நிலைகள், அவங்களுடைய நடைமுறைகள், இதெல்லாம் அவங்களை ஜெயிக்க வச்சிடும். அது ஒரு கொள்கையாக இருந்தால் ஜெயிக்க வச்சிடும். சரிங்க. அப்படி பார்க்குறப்ப இப்போ நீங்கள் தொழில் ஸ்தானம் இருக்கு பாருங்க. இந்த வாக்குஸ்தானம் நல்லா இருந்து, வாக்குஸ்தானம் 2ஆம் இடம் புதனோ குருவோ இது ஆட்சி உச்சம் பெற்று இருந்து அந்த கிரக நிலைகள் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கல்வி, நல்ல கல்வி அமையுங்க. அவங்க எம்பிபிஎஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இப்படிலாம் நல்லா படிக்கலாம். அவங்க ஒரு குருவாக போகலாம், பெரிய ஆளாக வரலாம். அதே நேரம் பார்க்குறப்ப இப்போ ஒரு தொழில் சார்ந்து நம்ம மெயினாக பார்க்கணும்னா 10ஆம் இடம். 10ஆம் இடம் தொழிலுக்கு அதிபதியான இடம். அந்த இடத்துல அவங்களுக்கு சார்ந்த, அவங்களுடைய திறமைக்கு சார்ந்த அந்த கிரகங்கள் அங்கே அமைஞ்சிருக்கணும். அந்த கிரகத்துக்கான திசாம்சங்கள் நடக்கணும். திசா அப்படிங்கிறது சூரியன் 6, சந்திரன் 10, செவ்வாய் 7, ராகு 18, குரு 16, சனி 19, புதன் 17, கேது 7, சுக்கிரன் 20. இப்படி இது வருடங்கள் எல்லா ஒவ்வொரு திசையுமே இத்தனை வருடங்கள் அது இருக்கும். அது நடக்கும் பொழுது ஒரு மனிதனை 6 திசை தாண்டதே பெரிய விஷயம். சரிங்க. அந்த அளவுக்கு ஆயில் 120 ஆயில் இன்னைக்கு 150 வரைக்கும் இருக்கிற வரைக்கும் சைனால ஏதோ மருந்து கூட கண்டுபிடிச்சிருக்காங்களாமா. அது அதுவும் பார்க்கலாம் அப்படின்னு. அதாவது ஒரு மனிதனுடைய ஆயில் 120. ஆனால் நம்ம இப்போ காலகட்டத்தில் 50, 40லயே டக்கு டக்குன்னு இந்த அட்டாக் அது இதுன்னு சொல்லி உயிர்கள் போகுதுங்க. அப்போ ஆயிலுக்காரங்கிறது 8ஆம் இடம். அது ஆயிலுக்காரங்க ஸ்தானத்திலையும் கிரக நிலைகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்திலையும் கிரக நிலைகளை ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ 10ல் இப்போ எனக்கு சுக்கிரன் இருக்கு அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா உண்மையிலுமே நான் கலைத்துறையில் ஸ்டார் ஆகலாம். ஆனால் சுக்கிரன் இருக்கிறவங்க எல்லாமே ஸ்டார் ஆக முடியாது. அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கா, உச்சம் பெற்றிருக்கா, நீச்சம் பெற்றிருக்கா, சுப கிரகங்கள் கூட கூடி இருக்கா, அதாவது சூட்சம் எப்படி, அதிசூட்சம் எப்படி, கோச்சார பிரகாரம் இதெல்லாம் நம்ம தெளிவா ஜாதகத்தை 337 காண்டங்கள் பிரிச்சு தெளிவா பார்த்தா மட்டும்தான் அந்த சுக்கிரன் கூட பேசும். சரிங்க. சரிங்களா? சுக்கிர திசையே வேற லெவல்ல உங்களுக்கு சனி பகவான் கூடவோ அல்லது புதன் பகவான் கூடவோ குரு பகவான் கூடவோ அது உங்களுக்கு பார்வை இருந்தா கூட அவங்க அரசியல்ல பெரிய ஆளா வரலாம். அரசியல்ல அவங்க ஒரு அமைச்சரை கூட வரலாம். இது எல்லாமே அதாவது கிரக நிலையில 10ஆம் இடத்துல எந்த மாதிரி கிரகம் இருக்கு. இப்ப 10ல் சனி இருக்கு. சனி இருக்குதுன்னா அந்த சனி பார்த்தா பயந்துக்கும் எல்லாருமே. எல்லா பயிற்சிக்கும் சந்தோஷப்படுவாங்க. இந்த சனி பயிற்சிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா வந்துருச்சுடா சனி, நம்ம லைஃபே போச்சு, இந்த வேலைக்கு போக முடியாது சொல்லி அந்த விரக்தியிலே அவங்க இந்த சனி முடிட்டு சொல்லி பல பேர் வீட்லயே டைம் செய்யாமையே இருப்பாங்க. அப்போ அந்த சனி இருக்கு அப்படின்னா அதுக்கான வழிமுறை நம்ம தேடணும். அதுவே சனி பலம் பெற்றிருந்தால் 10ல் சனி வக்ரம் பெற்றிருந்தாலோ, பலம் பெற்றிருந்தாலோ, ஆட்சி பெற்றிருந்தாலோ, சுபகிரகங்கள் கூட கூடி இருந்தாலும் சனி மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுவுமே கிடையாது. 19 வருஷம் அது 19 சுக்கிர பகவான் திசை
20 வருஷம் நமக்கு வந்து அந்த திசாபுத்திகள் நடக்கும். இந்த சனி பகவான் மட்டும் 19 வருஷம் நடக்கும். இந்த 19 வருஷமாவே சரியில்லைன்னு அந்த மனிதன் வாழ்றவன்னு வாழாம இருக்கிறது. கண்டிப்பா. சனி சரியில்லைன்னு சொல்லி 19 வருஷம் நம்ம வீட்டில் உட்காந்துருந்தா நம்ம எப்படி வாழ முடியும்? நம்ம லைஃப் இந்த 19 வருஷத்துல அதாவதுங்கிறது கிட்டத்தட்ட மூவிட்டு 8 to 16 மூவிட்டு 24. அப்போ வந்துங்கிறது 2.5 ஒரு காலம் வந்து கடக்குறாங்க. ஒரு எட்டில் விளையாடாத விளையாட்டு இல்லை, ஈரெட்டில் கற்காத கல்வி இல்லை, அதான். மூவெட்டில் வந்து செய்யாத வந்து தொழிலோ திருமணமோ இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் நம்ம வந்துங்கிறது 20 வருஷம் 19 வருஷம் சனி நடக்குதுன்னு வீட்டில் உட்காந்துருந்தா ஜெயிக்க முடியாது. அதே 19 வருஷத்துல இந்த சனி வலுவடைஞ்சு 10ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்றோ சுபகிரகங்களை பார்த்து இருந்தால் அந்த சனி பகவான்ல நீங்க இரும்பு மாதிரி வேலை செய்யலாம். சார் பொதுவாகவே இப்போ தொழில் முதலீடு அப்படின்னு நம்ம பேசும்போது மெயினாக ஒருத்தருக்கு வேலை தொழில் அப்படிங்கிறது பிரதானமாக இருக்கு. அப்போ ஒருத்தருக்கு வேலை அமைகிறதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் அது நடக்குமா? இதுக்கு ஜாதகம் ரீதியா ஏதாவது குறிப்புகள் இருக்கா சார்? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கல, ஆனா எந்த தொழில் தொடங்கினாலும் எனக்கு சரியா நிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது ஒரு பொட்டி கடையை வச்சா கூட இந்த காலத்துல ஜெயிக்கலாம். அதுக்கு நமக்கு ஜாதக ஒத்துழைப்பு வேணும், கிரக நிலை ஒத்துழைப்பு வேணும். அந்த கிரகங்கள் என்ன பண்ணுமோ அதைத்தான் நம்ம செய்ய முடியும். அதாவது சாமியை மீறி நம்ம ஜாதகம் மீறி நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்துங்கிறது கடவுள் இல்லாம அணு அசையம், நம்ம எண்ணம் போலதான் வாழ்க்கை. ஆமா. அப்போ நீங்க வந்து இப்போ ஒன்றும் இல்லைங்க, உதாரணத்துக்கு இப்போ கடன் ஒன்று கேட்டீங்க. அந்த கடன் எப்படி உருவாகுது தெரியுங்களா? அதாவது ஒரு மனிதன் அகலகால் வைக்கும் போது உருவாகுது. இப்போ நம்ம இந்த தொழில் பண்றோம்னா சிறு துளி பெருவெள்ளம், சின்னதா இருந்து பெருசா போறதுங்கிறது வேற. அதாவது ஒரு வீடு வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீடு இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு, அதாவது ஒரு லேண்டு பார்த்து அந்த லேண்டு பார்க்க போகும்போது நம்ம சித்தப்பன் பெரியப்பன் மாமன் எல்லாத்தையும் கூட்டு போய் அதை பார்த்து பாலகால் ஒன்று போடுவாங்க. அந்த பாலகால் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா பெரியம்மா சித்தி எல்லாம் வச்சு ஒரு 5 சுமங்கலி 9 சுமங்கலி, நாங்களாம் வீடு ஃபர்ஸ்ட் கட்டும் போதெல்லாம் அதாவது 21 சுமங்கலி எல்லாம் வச்சு அதுல வந்துங்கிறது தங்க நாணயம் வீட்டுக்கு 9 நாணயம் போட்டு பாலகால் போட்டு பயங்கரமா சாமி கும்பிட்டு ஐயர் வர வச்சு எல்லாம் குழி தோண்டி பயங்கரம் பண்ணணும். அந்த அன்னைக்கெல்லாம் சாஸ்திரம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அதாவது லோனு ஈஸியா கொடுக்குறாங்க. லோனு கிடைக்கிறதுனால அது மூளை குத்தலா இருந்தாலும் சரி, சைடு குத்தலா இருந்தாலும் சரி, கருங்கல் போட்டிருந்தாலும் சரி, செங்கல் போட்டிருந்தாலும் சரி, உடனே அந்த வீடை வாங்கிடுறாங்க. அவங்களுக்கு வந்துங்கிறது சிபில், அதாவது எலிஜிபிள் இருந்தா உடனே லோன் வாங்கிறாங்களே தவிர இந்த காலகட்டத்தில் யாரும் துணைவியார் பேர்ல வாங்கலாமா, இல்லை இந்த காலகட்டத்தில் இந்த திசையில நம்ம வீடு வாங்கலாமா, அப்படியெல்லாம் பார்க்கறதில்ல. மனைவி பேர்ல வடக்கு வாசல் வீடு கட்டணுமா கிழக்கு வாசல் வீடு கட்டணுமா வாஸ்து பிரகாரம் வாங்கணும், அப்பதான் நம்ம நல்லா இருக்க முடியுங்கிறது நினைக்கிறது இல்லை. ஆனா கோடிகளுக்கு சொத்து இருக்கும், ஆனா அவங்க பாத்தீங்கன்னா வாடகை வீட்லயே இருப்பாங்க. ஆனா ஒரு பிடி மண்ணு கூட வாங்க முடியும். ஆனா வாங்குற யோகம் இருக்கிறவங்க தவறான இடத்துல போய் விழுகிறாங்க. அது காரணம் இந்த லோன் போட்டு வாங்குறது. அப்ப அந்த வாஸ்து இல்லாத போதுதான் அந்த வீட்டுக்கு போன பிறகு அந்த அதிர்ஷ்டம் அவங்க விட்டு வெளியே போகுது. அப்ப அதுல அவங்க செய்யக்கூடிய தொழில் லாஸ் ஆகுது, கடன் ஆகிறாங்க. இப்ப நம்ம செய்யற தொழிலை விட்டுட்டு டக்குன்ற தொழில் மாறுவாங்க. அப்ப அந்த தொழிலுக்கு போகும்போது அங்கேயும் அவங்களுக்கு அந்த கிரக நிலைகள் மாறும்போது, இப்போ வந்துங்கிறது மெயினாக உதாரணம் சொல்லப்போனால் சுக்கர திசை, சுக்கர் கலை சார்ந்தது. கலைங்கும் போது கலை சார்ந்த எந்த தொழில் செய்தாலும் அவங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் இரும்பு தொழிலுக்கு போகும்போது சாத்தியமாகாது. இதே சனி திசை நடக்கிறவங்க அதே மாதிரி கலைத்துறைக்கு போகும்போது சாத்தியமாகாது. அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ராசிக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கு. அந்த தொழில் நமக்கு என்ன ராசியோ அது நம்ம பண்ணலாம். இல்லை நமக்கு சார்ந்து இன்னொரு பிஸ்னஸ் வந்திருக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்னா அவங்க மனைவி பேர்லையும் இல்லை ஒரு சைடு பிஸ்னஸ் ஆகும், அதையும் நீங்கள் டச் பண்ணணும். சரி, நம்ம பிறந்தோம் இறந்தோம் நம்ம லைஃப்ல இருக்கக்கூடாது. பல தொழில் பண்றதுக்கான சாத்தியம் நம்மகிட்ட இருக்குன்னா அதெல்லாம் ஒரு சைடு பிஸ்னஸாக வச்சு இந்த ஓடாத தொழிலாக இருந்தாலும் அது உங்க ராஜி தொழில நீங்க வைக்கணும், அது மெயின் தொழில வைக்கணும். இதெல்லாம் நீங்க ஜாதகம் பார்த்து அந்த வழியில பண்ணும் பொழுது இந்த கடன் பிரச்சனை, இந்த தொழில் முடக்கம், நீங்க சொன்ன இந்த மன உளைச்சல்களை வராதுங்க. ஜாதகத்துல என்னென்ன கிரகத்துக்கு என்னென்ன அதாவது உங்களுக்கு தொழில் செய்யணும், என்னென்ன கல்வி நீங்க படிக்கணும். இப்ப நம்ம பையன் எம்பிபிஎஸ் தான் படிக்கணும், அது நம்ம லட்சியம். நினைச்சவங்க பையங்கள் எல்லாமே எம்பிபிஎஸ் ஆக்கிட்டாங்களாம், அது முடியாது. அதே மாதிரி நம்ம நினைக்கிறத நம்ம பையனுக்கு திணிக்க கூடாது. அவனுடைய ஜாதகத்தில் இதுதான் இருக்கு, அவனுடைய எண்ணங்கள்
இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், என் குலதெய்வம் கருப்புசாமி நீ கும்பிடுன்னு சொல்லுவேன் என் மகனுக்கு. அவன் என்ன பண்ணுவான், நான் கருப்புசாமி கும்பிட மாட்டேன், சாய்பாபா தான் கும்பிடுவான். அது அவங்க இஷ்டம், ஆமா. இஷ்ட தெய்வம். ஆனா குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்யணுமோ அதை அவனுக்கு கூட்டு போய் நம்ம செய்யணும் இல்லையா? ஆமா. அதுதான் ஜாதகம். சரிங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலையை வந்து அவருக்கு திணிக்கும் போது பிடிக்கலைன்னா அவர் பிடிச்ச வேலைக்கு அவரை சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா நீங்க அவர் டாக்டர் படிக்கல, நீங்க ஒரு டாக்டர் நீங்க வந்துங்கிறது சம்பளத்தை வச்சு கூட ஹாஸ்பிட்டல் வச்சு கொடுக்கலாமே. ஆமா. அப்படி உங்க வாழ்க்கையில நம்ம பையனுக்கு ஒன்று செய்யணும், நம்ம பொண்ணுக்கு ஒன்று செய்யணும் அப்படின்னா நமக்கு இந்த தொழில் நம்ம லட்சியம் பண்றதை நம்ம உருவாக்கி கொடுக்கறது. ஜாதகத்துல அவருக்கு என்ன தேவைகளோ அது நீங்க பூர்த்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய தலைமுறைக்கு அவங்களுக்கு கடன் பிரச்சனையோ, அதே மாதிரி தொழில் முடக்கங்களோ, கல்வி உண்டான ஒரு வளர்ச்சியோ, வெளிநாடு பயணம் தடையோ இதெல்லாம் இருக்காது. கண்டிப்பா சார். சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒருத்தர் கடன் ஏற்படுதுன்னா அதுலேருந்து தவிர்க்கணும், அதுலேருந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியா பரிகாரம் இருக்கா சார்? நல்ல கேள்விதான் சார். இப்போ எப்படின்னா, அதாவது வந்து ஒரு மனிதன் கடன் ஆகிறதுக்கு வந்து இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம வந்துங்கிறது ஒரு ஒரு காலகட்டம், ஒரு ஏஜ், ஒரு 30 வயசுக்கு மேலே அவங்க வந்துட்டாலே அவங்களுக்கு நிதானம் வருங்க. ஆமா. 30க்கு முன்னாடி துடிப்பாக இருப்பாங்க, எதை வேணால் பார்த்துக்கலாம். 30, 35, 40 எல்லாம் வரும்போது அவங்க என்ன கொஞ்சம் ஓச்சு பண்ணுவாங்க. ஆமா. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கூட கேரளாக்காரர், அவர் வந்து பாலக்காடு பக்கத்தில், அவர் வந்துங்கிறது அவருடைய அதாவது இது ஃபுல்லாக வந்து பர்னிச்சர் வச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துங்கிறது அவங்க பர்னிச்சர் நல்லா ஓடி ஓகோடு கொடிக்கட்டி பறந்து வந்தவர் அவர். உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் வந்துங்கிறது ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு இடம் ஒன்று வாங்கி பிரித்து போட்டு அந்த இடம் கடைசியில் விற்காம அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருந்து கடைசியில் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபா லாஸ். அப்போது கஷ்டப்பட்டு வந்தவர், சாதாரண உழைப்பு கிடையாது. அவர் உழைச்சது ஃபுல்லாமே அதில் போட்டு முடக்கும் போய் அந்த இடம் விற்க முடியாமே போயிடுச்சு. இப்போ மறுபடியும் பர்னிச்சருக்கு வந்திருக்கிறார். அப்போ அவருக்கு மரங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் தான் அவருக்கு, தச்சு சம்பந்தப்பட்ட தொழில் தான் அவருக்கு. அப்போ அதை தாண்டி பூமிக்கு போகணும்னா அவருக்கு செவ்வாய் வந்துங்கிறது 12ல மறைஞ்சிருச்சு. அப்போ 12ல மறையும் பொழுது அது வந்து வலுவில்லாத ஒரு செவ்வாய் பூமிக்காரன், அந்த தொழிலை செய்யக்கூடாதுன்னு அவர் தெரிஞ்சும் அதை பண்ணார். அதுக்கப்புறம் அவர் வந்து நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்து நான் தவறு செஞ்சுட்டேன், இனி வந்துங்கிறது மாற்றிக்கணும்னு சொல்லும்போது மறுபடியும் இந்த தொழில் இறங்கி இப்போ வந்துங்கிறது ஓரளவுக்கு தம் பிடிச்சிட்டார், ஓரளவுக்கு வந்துட்டார். அந்த மாதிரி ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறு அகலக்காலம் அதுதான். அப்படி கடன் இருக்கும்போது அவர் எங்கிட்ட வந்துட்டு இப்போ நான் லாக் ஆயிட்டேன், இது வந்துங்கிறது கேஸ் இருக்கு, இந்த இடத்த வந்துங்கிறது ஏதோ ஒன்று பண்ணுன்னா ஒரு 10 lakhs கேட்குறாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, சைன் வாங்க முடியல, அப்படி ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போது அப்புறம் நம்ம பிரசன்ன முறையில் பார்த்துட்டு ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த கும்பகோணம் பக்கத்தில், அதாவது திருச்சேரை என்ற கிராமம், கும்பகோணத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர். அங்கே பார்த்தீங்கன்னா சார பரமேஸ்வரர் கடன் தீர்க்கும் ஈஸ்வரன் கோயில் அப்படின்னு கோயில் இருக்குங்க. கொஞ்சம் பேருக்கு தெரியும், ஆனால் கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த கோயிலுக்கு போனோம்னா நம்ம வந்து ஒரு கருவறையில் வந்து அந்த சாமி இருக்காது. பயங்கரமான ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் அது. எப்படின்னா எல்லா சிவன் தானுங்க அது. அது போனோம்னா கருவறையில் சாமி இருக்காது, கருவறைக்கு பின்னாடி சாமி இருக்கு, கருவறை சும்மா இருக்கும். அப்படிங்களா? ஆமாம். அப்போ நம்ம போய் அங்கே வந்து ஒரு தாம்பூல தட்டில் இந்த பூ தேங்காய் பழம்லாம் வாங்கி உட்காந்து பூஜை பண்ணும்போது நம்ம கருவறைகளில் சாமி இருக்காது, கும்பிடுவோம். கும்பிட்டுட்டு அங்கே வந்து நம்ம பிரார்த்தனைகள் பண்ணிட்டு சாமியும் பின்னாடி போய் கும்பிட்டுட்டு வரும் பொழுது நம்மளுடைய வீடுடைய அட்ரஸ் அங்கே கொடுத்துட்டு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அவங்க 11 வாரத்துக்கு அங்கே ஏதோ தட்சிணை வாங்கிட்டு அபிஷேகம் பண்ணுறாங்க. 11 வாரம் நமக்கு வந்து வார வாரம் நமக்கு அந்த விபூதி பிரசாதம் வருங்க, வந்துட்டு இருக்கும். 11ஆவது வாரம் மறுபடியும் போய் பாலபிஷேகம் பண்ணி நம்ம ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ஒரு ஐதீகம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நீங்கள் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக இது நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து அந்த ஜாதகத்திலையும் சிவனுடைய சொத்து குலநாசம் சொன்ன மாதிரி அவர் வாங்கினது வந்து சிவன் சொத்து. அந்த இடம் வாங்கினார் இல்லையா, அது சிவன் சொத்தா போயிருச்சு. அந்த இடத்துல இது எல்லை, அதெல்லாம் பிரசன ரீதியாவோ ஜாத ரீதியாவோ நம்ம அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நீங்கள் இதுக்கான பரிகாரம் வந்து நீங்கள் சிவனை தான் தரிசிக்கணும். இது கடன் தீர்க்கும் ஈஸ்வரன் கோயில். அங்கேருந்து போயிட்டு வந்தார், போயிட்டு வந்தோன்னு சைன் ஆயிடுச்சு, அந்த டே ஓகே ஆயிடுச்சு. அவர் லேண்டு விரிச்சு வைக்க முடியல, டோட்டலாக ஒரு அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கைமாற்றி விட்டுட்டார். கைமாத்து கொஞ்சம் லாஸ் தான் இருந்தாலும் கைமாத்திட்டு மறுபடியும் பர்னிச்சர் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டார். ஆமா வந்துட்டார். இப்ப மறுபடியும் இன்னொரு பர்னிச்சர் கோயம்புத்தூர் வைக்கிறதுக்கு இடம் பார்த்துட்டு இருக்கிறார். அப்படியே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடனுக்கு நிபந்தனை இருக்குது. நம்ம எது பண்ணினாலும் ஜாதகத்துல தூய்மையா இருந்து அதுக்கான வழிகள் இருந்தா நம்ம தைரியமா செய்யலாம். சார் இப்போ நம்ம பேசும்போது நீங்க சொன்னீங்க அவர் வந்து
தன்னுடைய காலகட்டத்தில் அவருக்கு என்ன தொழில் வருங்கிறது ஒன்று இருக்கு, அது இல்லாமல் இன்னொரு பக்கம் போய் அவர் லாக் ஆயிட்டாரு அப்படின்னா, இப்போ இந்த ஒருத்தர் ராசிக்கு இந்த தொழில் தான் சூட் ஆகும்னு இருக்கா சார்? அப்படி ஏதாவது எனக்கு இதுதான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? இப்போ நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்விங்க. அதாவது ஒரு மனிதனுடைய ஜாதகம் வந்து பலம் பெற்று இருக்கணும். அதாவது 9 கிரகம் உச்சம் பெற்று இருந்தால் அவர் என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு காமெடியில் கூட நம்ம பார்த்துட்டோம். அது உண்மையாலுமே அது உண்மையான விஷயம் தாங்க. சரிங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு 6 யோகம் இருக்கும், 5 யோகம் இருக்கு, 4 யோகத்துக்கு மேல இருந்தாலும் ராஜயோகம் தான். ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு தோஷமாவது ஜாதகத்தில் இருக்கணும். இப்போ எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, எனக்கு ராகுகேது இருக்குது, செவ்வாதோஷம் இருக்குது, அதனால தான் கல்யாணம் ஆகலை அப்படிம்பாங்க. அந்த ராகுகேது செவ்வாதோஷம் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ண பாருங்க, அவங்களே ஒரு சாதனையில தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு 2 தோஷமாவது இருக்கணும், ஒரு மனிதனுக்கு 4 யோகமாவது இருக்கணும். இது ஐதீகம். அப்படி இருக்கும்போது 4 யோகத்துல வந்து இருந்துச்சுன்னா கெஜகஸ்திரி யோகம்னு சொல்லுவாங்க, கட்டணமலை யோகம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நாட்டு பிரதமருடைய ஜாதத்துல கூட அவருக்கு வந்துங்கிறது ராஜயோகங்கிறது வந்து கிட்டத்தட்ட 5 யோகம் இருக்கு அவர் ஜாதகத்துல. அதனாலதான் அவர் தொடர்ந்து எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவர் சாதிச்சுக்கிட்டு இது வரைக்கும் களத்துல நிக்கிறார். அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்துங்கிறது எதை தொட்டாலும் பொண்ணாகுதுப்பா அப்படின்னு சொல்ற யோகம் இருக்கிறவங்களுக்கு ஓகே, இது ஒண்ணுதான் உனக்கு வழி, இதுல போனதான் நீ தப்பிக்க முடியும், இந்த பாதையில தான் போகணும் அப்படின்னு இருக்கும் பொழுது, இல்ல இதுல போனோம்னா சீக்கிரம் போகக்கூடிய இடம் இருந்து கூட இல்ல நான் பைபஸ்ல தான் வருவேன் அப்படின்னா, அப்போ வந்துங்கிறது உன்னுடைய இடத்தை தாண்டி தன்னை தானே வந்துங்கிறது அழிச்சுக்கிறதுக்கு உண்டான வழி நம்ம தேடி போறோம். அப்போ நமக்கு வந்து இந்த ரெண்டும் சார்ந்து ஒன்று பார்த்தீங்கன்னா மனைவியோட வரும் யோகம். உங்க மனைவி ஜாதத்துல ஆயுள் பாக்கியத்தையும் தொழில் ஐஸ்வர்யத்தையும் மாங்கிலி பலத்தையும் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஆயுள் பாக்கியம் தொழில் ஐஸ்வர்யம் மாங்கிலி பலத்துல நீங்க என்ன செஞ்சாலும் சென்றடமெல்லாம் சிறப்பாக தான் இருக்கும். அதே ஒரு குழந்தை பிறந்த நேரம் அப்பாவையும் அம்மாவையும் மேலெடுத்து தூக்கிறதுக்கு ஒரு யோகம் இருக்கும். அப்படி நமக்கு வந்து ஜாதகத்துல யோகங்கள் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் பலன். நம்மளுடைய ஜாதத்துல இதுக்கு யோகம் இருக்கு, நீங்க பார்த்து செய்யணும். ஓகே, இப்போ நம்ம இப்போ இந்த தொழில் பண்ணிட்டு இருந்தா நல்லா போயிட்டு இருக்குது, இன்னொன்று வருது ரியல் எஸ்டேட்டுக்கு போல நீங்க போனீங்க, அதை வந்து நீங்க மெயின் இதை பார்த்து இது போலாமான்னு பார்த்து தான் போயிருக்கோம். தெரிஞ்சதான் இல்லை ஒய்ஃபோட பேர்ல பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒன்று இது பண்ணிதான் ஆகலாம், ஒரு வாய்ப்பு கிடைச்சது நல்ல விஷயம் அப்படின்னா ஒய்ஃபோட பேர்ல பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி அறியாமை பண்றது தான் அவங்க சிக்கிறது காரணம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஜாதகத்தில் நடக்கிறதா நடக்கும், அதில் இருக்கிறதா நடக்கும். ஜாதகம் வேணா நம்ம மாற்றி எழுதிருந்தா ஜாதகம் தப்பான பலன் வரும். ஆனால் ஜாதகம் சொல்ற ஜோதிடர் கூட சில முகத்தை பார்த்து பார்க்குற ஜோதிடரும் சில பேர் இருப்பாங்க. அப்போ அவர் சொல்றது கூட கொஞ்சம் மாறி வரும். ஆனால் ஜாதகம் என்னைக்கு மாறாது, என்னைக்கு போய் போகாது. அப்ப எந்த ஒரு முக்கியமான விஷயங்களையும் ஜாதகம் பார்த்து தான் செய்யணும். ஜாதகம் கண்டிப்பா பொய்யாகாது. ஜாதகம் சொல்றவங்க வேணா பொய்யுமா மாத்தி சொல்லுவாங்க. ஏன்னா காலத்து நேரம் தாண்டி கூட அவங்களுக்கு வேண்டும் நம்ம இவர் பாவம் சொன்னா இந்த மாதிரி நினைப்பாரு, நம்ம இப்படி சொன்னா இவர் வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம், அப்படி ஏதோ ஒரு நாள கூட உங்களை பார்த்து சொல்லலாம். அப்படி முகத்தை பார்த்து சொல்லக்கூடிய ஜாதகம் இருக்காது. ஜாதகத்துல நடக்கிறது உண்மையா நீங்க தெளிவா பண்ண ஜெயிச்சிடலாம். சரி, இப்ப யாரெல்லாம் வந்து தொழில் ஆரம்பிக்கலாம், சுய தொழில் ஆரம்பிக்கலாம், இல்ல யாரெல்லாம் வந்து வேலைக்கு போகலாம், இல்ல ஒரு சிலருக்கு வந்து அரசாங்க உத்தியோகம் தான் வேணும்னு டார்கெட் பண்ணி இருப்பாங்க, இதெல்லாம் எப்படி தீர்மானிக்கிறது சார்? எது உச்சமா இருந்தா இதெல்லாம் நடக்கும்? இதுக்கு ஜாதக ரீதியா என்ன தீர்வுகள்? அப்படி பாத்தீங்கன்னா உங்களுடைய அவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் இடம் வந்து வாக்கு அதிபதியான இடம். சரி, வாக்குஸ்தானம் மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுல குருவோ புதனோ இதெல்லாம் வந்துங்கிறது கொஞ்சம் வலுவடைஞ்சு நல்லா இருந்தாலும், ஏன் கேதுவே நல்லா இருந்தா அவங்க கவர்மெண்ட் ஜாப் போகலாம், அது வந்து அரசாங்க தொழில் செய்யலாம். கேதெல்லாம் இருந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே அவங்க வந்து குடிக்கட்டி பறப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து அதாவது அவங்க வாக்கு அதிபதியே இருப்பாங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவானோ ராகுவோ இதெல்லாம் இருந்தா அவங்க கடல் விட்டு கடல் தாண்டி வெளிநாடு போய் வேலை செய்யலாம். இப்போ வந்து கலைத்துறைக்கு போகணும் அப்படின்னா அவங்க சுக்கிர பகவான் நல்ல வலுவடைந்திருந்தா அதே 10ஆம் இடத்துல அதை வந்து கலைத்துறை போகலாம். புதனும் குரும் 10ஆம் இடத்துல இருந்தா அரசியல் போகலாம். ஆனா கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாமே அரசியல்ல வந்து மேல வந்தலான்னு சொல்ல முடியாது. அரசியல் வேற, கலைத்துறை வேற. ஆனா அது எல்லாமே வந்து இப்ப நான் வந்துங்கிறது ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறேன், என் நேரம் நல்லா இருக்கு. இப்ப நீங்க வந்துங்கிறது என்னை சார்ந்து உங்களுடைய பக்கம் நீங்க இருக்கிறீங்க, என்னை சுத்தி இருக்கக்கூடிய மொத்தம் இன்னும் இருக்கிறவங்க எல்லாருடைய ஜாதகம் நல்லா இருக்கு, நான் மட்டும் நல்லா இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்போ அதை எல்லாம் தெளிவா பார்த்துதான் ஒரு விஷயத்துல நம்ம இறங்கணுமே தவிர என்னுடைய தனி சாம்ராஜ்யத்தை ஒன்றும் பண்ண முடியாது. அது அரசியல் இருந்தாலும் சரி, ஒரு கூட்டு தொழில் பண்ணாலும் சரி,
இது எல்லாமே எனக்கு மட்டும் நேரம் நல்லா இருக்கக்கூடாது. சரி. என்னுடைய கூட்டுத்தொழில் செய்யறவங்க எல்லாருடைய ஜாதகம் நல்லா இருக்கணும். அதாவது ஓரளவுக்காவது இருக்கணும். அப்ப நான் உச்சத்துல உட்காரலாம். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தனிப்பட்ட சாம்ராஜ்யத்துல நான் கொடிக்கட்டி பறந்துடலாம். பொது சாம்ராஜ்யம் வரும்போது இந்த இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கும்போது இவங்களுக்கு இது பேசும் அப்படிங்கிறது. இப்ப நீங்க கேட்டது வந்து நம்ம வந்துங்கிறது அடிமை தொழிலுக்கு போகலாம், யாரு போகலாம், சொந்த தொழில் யாரு செய்யலாம் அப்படின்னா, இது வந்து அடிமை தொழிலுக்கு கொண்ட ரகசியம் என்னன்னா, நமக்கு ஒரு கேது வந்து 10ஆம் இடத்துல இருக்குது, சனி இருக்குது, ராகு இருக்குது அப்படின்னா இந்த 3 கிரகமே சொந்த தொழில்ல அந்த சனி கூட வலுவடைந்து இருக்கணும். வலுவில்லாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வெளிநாடு போயிடுறது நல்லது. இந்த 3 கிரகங்கள் இருக்கிறவங்க 10ல ராகு, கேது, சனி இந்த 3மே 10ஆம் இடத்துல இருக்குது, கொஞ்சம் சரியில்லாம இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த 7.5 சனி சார்ந்து இருக்குது, அஷ்டம சனி சார்ந்து இருக்குது, கெண்டக சனி சார்ந்து இருக்குது, இந்த சனி கிரகங்களை சார்ந்து இருக்குதுன்னா நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் கொஞ்ச நாள் குடும்பத்தை விட்டு வெளிநாடு போய் நம்ம தொழில் பண்ணும்போது குடும்பத்தையும் வாழ வைக்கலாம். இது ஒரு வனவாச கிரகம்னு கூட சொல்லலாம். நம்ம ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனால அதனால வந்து அது உங்களுக்கு பரிவர்த்தனை ஆகுது. அந்த தோஷமும் பரிவர்த்தனை ஆகுது. நீங்க ஜெயிச்சுட்டு தான் வர்றீங்க. அப்ப அந்த காலகட்டங்கள் கிரகநிலை மாறி வரும்பொழுது நீங்க சக்சஸ் பண்றீங்க. இங்க வந்து சுயதொழில் பண்றீங்க, ஒரு எம்டி உட்கார்றீங்க, 100 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு வர்றீங்க. அப்ப சொந்த பிசினஸ் உருவாக்கலாம். இது வந்து வெளிநாடு போகக்கூடிய வழிகள். இதே 10ஆம் இடத்துல நமக்கு வந்துங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்குது சுக்கிரன் அப்படின்னா நீங்க கலைத்துறையில போல்டு இறங்கலாம். ஆனா சுக்கிர திசை நடக்கணும். சுக்கிரன் இருந்தும் ஆட்சி பெற்று இருந்தும் சுக்கிரன் பலம் இருந்தும் சுக்கிர திசை நடக்கணும். 20 வருஷம் அதுல 3 வருஷம் சுக்கிர திசை சுக்கிர புத்தி போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற 17 வருஷத்துக்கு உங்களுக்கு யாருமே அசைக்க முடியாது. அந்த இடையில வரக்கூடிய இந்த கேது புத்தி, ராகு புத்தி, சனி புத்தியெல்லாம் வரும். அந்த காலகட்டத்தில் நம்ம வந்துங்கிறது அதுக்கான கும்பிடக்கூடிய தெய்வங்கள், வழிமுறைகள், அதனுடைய பாதைகள் இருக்கு. அது நம்ம பார்த்துக்கலாம். இல்லை அதே மாதிரி 10ல் வந்து சனி இருக்குது, சனி பலமா இருக்குதுன்னா நீங்க வந்துங்கிறது இரும்பு ஃபேக்டரியே வைக்கலாம். இன்டர்நேஷனல் லெவலில் கண்டெய்னர் லாரி இரும்பு இருக்கு. பழைய இரும்பு வித்தா கூட நீங்க கோடீஸ்வரன் ஆகிக்கலாம். அந்த அளவுக்கு சனி வந்து ஒரு பலம் வாய்ந்தவராக இருப்பார். அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல நம்ம அடிமை தொழில் செய்தாலும் சொந்த தொழில் செய்தாலும் நம்மளுடைய கிரக நிலைகள் எப்படியோ அது சரியான முறையில் பார்த்து ஒரு கிரகம் ஒரு ராசியை மட்டும் சொல்ல முடியும். ஜாதகம்னு வச்சு ஜாதகத்துல இன்னைக்கு கோச்சார பிரகாரம் சூட்ச கிரகங்கள் என்ன, அதிசூட்சம் கிரகங்கள் என்ன, இதெல்லாம் பார்த்து அந்த கிரக நிலைகளை பார்த்து தான் நம்ம கொண்டு போனா சக்சஸ் பண்ணலாம். ஸ்ரீ பிரசன்ன பகவதி ஜோதிட நிலையம், நியூ சித்தாபுதூர், காந்திபுரம், கோயம்புத்தூர், தேனாம்பேட், சென்னை.